ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சந்தோஷமாக ஆரோக்கியமான உடல்நலத்தோடு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. அண்ட் இந்த டே விலாகில் என்னுடைய இந்த ஃப்ரூட் டயட்டையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃப்ரூட் டயட்டா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஃப்ரூட் டயட் வந்து நான் எப்போதுமே இது பண்ண மாட்டேன். எப்போயாவது, அதாவது மந்த்லி ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் ஆர் 1 மந்த்துக்கு ஒன்ஸ் எப்போ தான் இந்த மாதிரி இந்த ஃப்ரூட் டயட் எடுப்பேன். ஸோ இப்போ நான் அந்த இதை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மார்னிங் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு என் குட்டீஸ்க்கு வந்து நான் பால் போட்டு முதல்ல கொடுத்துடணும். ஏன்னா பிகாஸ் அவருக்கு வந்து காலைல எழுந்தோடனே ஒரு கிளாஸ் மில்க் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ என் செல்லக்குட்டிக்கு நான் வந்து பால் போட்டு ஆற்றி கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து டியூட்டிக்கு மார்னிங்கே நான் கிளம்பணும். ஸோ 8 o'clock டியூட்டிக்கு நான் அதுவும் கிளம்ப போகிறேன். ஸோ மார்னிங் டியூட்டிங்கிறதுனாலே நான் இது கொஞ்சம் எனக்கு ஆப்டவாக இருக்கும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எங்கள் குட்டீஸ் பயங்கர சேட்டையெல்லாம் பண்ணி ஃபுல்லாக எல்லா விளையாட்டு ஜமாவும் இதையும் அங்கங்கேயும் தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் இழுத்து விட்டுட்டு தான் வந்து அதுக்கப்புறம் தான் தூங்க போகிறேன். ஸோ அந்த டயத்தில் நம்மளும் போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்க முடியாது. ரொம்ப நமக்கும் ரொம்ப டியூட்டிக்கெலாம் போயிட்டு வந்துட்டு வீட்டில் ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, மார்னிங் எழுந்து தான் இந்த ஒர்க் எல்லாமே நான் பண்ணினேன். எங்கள் குட்டீஸோட விளையாட்டு ஜாமான்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு, இப்போ விளையாட்டு ஜாமான்ல வந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்களும் இப்போ விளையாட்டு ஜாமாவாக மாறிட்டு வந்துட்டு, ஸோ அதனால் எல்லாம் ஒவ்வொரு மூலையில் எல்லாமே கண்ணாமண்ணான்னு கடத்துட்டுருச்சு. எல்லாத்தையும் எடுத்து சரி பண்ணி கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து அசம்பிள் பண்ண பிறகு தான் கொஞ்சம் நமக்குமே மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக எல்லா லேடிஸ்க்குமே தெரியும், நம்ம கொஞ்சம் எல்லாத்தையுமே வீட்டில் கொஞ்சம் ப்ராப்பராக அசம்பிள் பண்ணி வச்சா தான், கிச்சனாக இருக்கட்டும் ஹாலாக இருக்கட்டும், அசம்பிள் பண்ணி வச்சா தான் அப்பாடான ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த வேலையை எல்லாத்தையுமே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக அசம்பிள் பண்ணி வச்சு முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த நான் வந்து பண்ணுவேன். அது என்ன அப்படின்னா, பிளான்ஸுக்கு தண்ணி ஊற்றுறது. ஸோ இண்டோர் பிளான்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, தேவைன்னா அது வந்து அதிகமாகவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தேவைன்னா மட்டும் அதை ஊற்றிட்டு அதில் நல்லா எட்டி பார்த்துட்டு அது கூட சும்மா ஒரு லைட்டாக ஒரு டாக் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் என்னுடைய லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். சாரி, பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்ச் எல்லாத்தையும் சேர்த்து தான். இப்போ நான் இந்த ஃப்ரூட் டயட்டை எப்படி எடுத்துப்பேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ மார்னிங் எழுந்திரிச்ச உடனே நான் வந்து ஃபஸ்ட்டு எதுவும் வந்து மில்க் அந்த மாதிரி எடுத்துக்க மாட்டேன். ஸோ நான் வந்து எப்போதுமே நார்மலாக நானும் இல்லை நீங்களுமே வந்து ஒரு டே வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரூட்ஸோட ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரொம்ப 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 நல்லது. ஸோ மார்னிங் டயத்தில் நீங்களுமே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸை, எஸ்பெஷலாக ஒரு பனானாவாக இருக்கலாம், இல்லைனா வாட்டர் மெலனாக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. இல்லைனா பப்பாளி பழம். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஃப்ரூட்டை வந்து அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் டைஜஷனுக்கு. அண்ட் அது வந்து உங்களுடைய மெட்டபாலிசத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இன்னைக்கு வந்து நம்ம மொத்தமாகவே எனக்கு வந்து அதிகமாக ஃப்ரூட்ஸ் தான் வந்து மெயின் டிஷ்ஷாகவே இருக்க போகுது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு மாதுளப்பழத்தை நிறையா உரிச்சு எடுத்துக்கிட்டேன். நான் மாதுளப்பழத்தை எப்போ சாப்பிடுங்கிறது சொல்கிறேன். ஃபஸ்ட் நான் மார்னிங்கில் வந்து நான் என்ன சாப்பிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பப்பாளி, அப்படி இல்லைன்னா வந்து என்ன கிடைக்கிதோ வாட்டர் மெலன் இருந்துச்சுன்னா வாட்டர் மெலன் இது பண்ணிப்பேன். வாழைப்பழம் இருந்துச்சுன்னா வாழைப்பழம், எதாவது அந்த மாதிரி ஒன்று சூஸ் பண்ணிப்பேன். ஸோ அது கண்டிப்பாக வாழைப்பழமாக இருந்தால் 2 வாழைப்பழம் அந்த மாதிரி எடுத்துக்கிறது. இன்றைக்கி வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் வந்து சாப்பிட போகிறது வந்து இன்றைக்கி தர்பூசணி தான். ஸோ தர்பூசணியை ஃபஸ்ட்டு நான் வந்து கட் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக வந்து என்னுடைய டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துட்டேன். ஏன்னா அவசரம் நான் வீட்டில் என்னால் சாப்பிட முடியாது. மற்ற ஒர்க்கில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வீட்டில் கிளம்பணுங்கிறதுனால எல்லாத்தையுமே நான் பேக் பண்ணிப்பேன். அங்கே போயிட்டு தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறமா சாப்பிடுவேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து என்னோடய லஞ்ச் பாக்ஸில் வந்து வாட்டர் மெலனை ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். சம்டைம்ஸ் அதை நான் சொன்ன மாதிரி இப்போ வாட்டர் மெலன் இல்லை, ஒரு டேவை ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்ன நம்ம ஃப்ரூட்ஸ் எடுக்கணும், வாட்டர் மெலன் இல்லை அப்படின்னா ஒன்று பப்பாளி எடுத்துக்கலாம், இல்லைனா வாழைப்பழம் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் இருக்குங்க. பட் சிட்ரஸ் மட்டும் எடுத்த உடனே போட்டுடாதீங்க. ஸோ அது ஒரு வேளை வந்து ரொம்ப அல்சராக இருந்தீங்க அப்படின்னா, அல்சர் கொஞ்சம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு இரிட்டேட் பண்ணி விட்டுடும். அதனால் அது அப்படி இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வாட்டர் மெலனை சாப்பிட்டு முடிச்சுடுவேன். அதுவே வந்து ஒரு டப்பா ஃபுல்லாக நம்ம வந்து சாப்பிட்றப்ப ஸ்டொமக் நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும். பட் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் ஒரு 1.5 2 hours கிட்ட வரைக்கும் அது ஸ்டாண்ட் பண்ணி நிற்கும். அதுக்கப்புறம் 2 மணி நேரத்தில் திருப்பி நமக்கு பசி வரும். நான் அந்த டயத்தில் தான் நான் அந்த மாதுளப்பழத்தை எடுத்து சாப்பிட்ருவேன். ஸோ மாதுளப்பழம் நான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்ததாக ஒரு விஷயம் நான் வந்து என்ன சாப்பிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதோட சேர்த்து இன்னொரு ஃப்ரூட் எடுத்தேன். மொத்தம் எப்போவுமே நார்மலாக 3 ஃப்ரூட்ஸ் அது டப்பாவில் போட்டு எடுத்துப்பேன். அதில் வந்து நான் வந்து கிரேப்ஸ் எடுத்துக்கிறேன். அதுதான் சொன்னேன், அல்சர் கண்டிஷனில் இருக்கிறவங்க நான் அந்த மாதிரி கிரேப்ஸ், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து நல்லது. எனக்கு அதெல்லாம் இல்லை. ஸோ அதனால் எனக்கு கிரேப்ஸ் பிடிக்கும். அதனால் நான் கிரேப்ஸ் இன்னொரு டப்பாவில் வந்து பேக் பண்ணி அதையும் எடுத்துப்பேன். ஸோ பட் நான் கிரேப்ஸ் எப்போ சாப்பிடுவேன்னா ஃபைனலாக தான் சாப்பிடுவேன். எடுத்தோடனே அதை இது பண்ண மாட்டேன். ஸோ வாட்டர் மெலன் சாப்பிட்டு ஒரு 2 hours கழிச்சு அதுக்கப்புறம் வந்து பொமிக்ரானட் வந்து சாப்பிடுவேன்.
சாப்பிடுவேன். நான் 2 பொமிக்ரேனட் உரிச்சு வச்சுட்டு கிட்டத்தட்ட 1.5 தான் நான் எடுத்துகிட்டு போவேன். ஃபுல்லாக நான் சாப்பிட மாட்டேன். ஸோ அந்த இது நான் சாப்பிட்டுடுவேன். அண்ட் பொமிக்ரேனட் நீங்கள் வந்து சாப்பிட்றப்ப உள்ள ஒரு ஒயிட் லேயர் இருக்கும், அதையும் சேர்த்து சாப்பிடுங்க. ஸோ அதுக்கும் ரொம்ப நல்லது. ஃபைபர் கண்டென்ட்லேருந்து நிறைய விஷயங்கள் அதில் சத்து. காலையிலேருந்து ஈவினிங் வந்து 5 o'clock வரைக்கும் நான் இந்த ஃப்ரூட்ஸை வச்சு தான் வந்து நான் வெஜ் ஸ்டாண்ட் பண்ணுவேன். இதில் நான் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணிப்பேன் அப்படின்னா பால் மட்டும் ஆட் பண்ணிப்பேன். கொக்கோ பவுடர் போட்டு கொக்கோ மில்க் தான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ அது எப்படின்னா கொஞ்சம் கொக்கோ பவுடர், நாட்டு சக்கரை அண்ட் பால் சேர்த்து இதுதான் நான் இது ஒரு டைம் நடுவில் இன்பிட்வீனில் நான் குடிச்சிருவேன். மார்னிங்லேருந்து நம்ம ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நம்ம அந்த ஃப்ரூட்ஸ் வச்சே நம்ம வந்து அந்த ஸ்டாண்ட் பண்ணுறப்போ நம்மளோட உடம்பு அவ்வளோ லைட்டாக ஃபீல் ஆகும். நான் அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அவ்வளோ லைட்டாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பிட்றப்பயுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ரொம்ப லார்ஜ் ஃபுட்ஸ் அப்படிலாம் எடுத்துக்கூடாது. ரொம்ப மினிமம் குவான்டிட்டியில் அடுத்தடுத்து எடுத்துக்கணும். பிகாஸ் ஒரு பேலன்ஸ்டு டயட்டில் கண்டிப்பாக ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் எல்லாமே ரொம்ப தேவை. ஸோ ஈவினிங் 5 o'clock மேலே நான் கொஞ்சமாக வந்து கப்பு வந்து சன்னா வந்து சேர்த்துப்பேன். ஸோ நமக்கு வந்து அதில் நமக்கு ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஈவினிங்கில் கொஞ்சம் 5 o'clock அப்புறமா ஒரு ஸ்நாக்ஸாக நான் வந்து சன்னா எடுத்துப்பேன். அண்ட் நைட்டு வந்து ஒரு 2 இடியாப்பம் அண்ட் இடியாப்பம் சேர்த்து ஏதாவது வந்து உங்களுக்கு கறி ஏதாவது வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். சம்டைம்ஸ் வந்து ஏதாவது வெஜ் கறியும் வச்சு பண்ணலாம். இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் சிக்கன் கறி இருந்தால் அந்த மாதிரி. நான் வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் கறி வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப சிக்கன் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 2 பீஸ் சிக்கன் அண்ட் 2 இடியாப்பம் இது வந்து நம்ம சாப்பிட்டோம்னா அதுவே நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டொமக்கும் நமக்கு தேவையான அளவுக்கு போதுமானதாக இருக்கும். நமக்கும் கொஞ்சம் வந்து ஃபீல் கம்ஃபர்ட்டாக இருக்கும். நம்ம பாடியை எனக்கு லைட்டாக எனக்கு ஃபீல் ஆகுறத நான் இது பண்ணியிருக்கேன். அண்ட் இது யார் செய்யக்கூடாது, இந்த டயட் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் டயட்லாம் யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஒரு டே vlog உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் இது போல் இன்னொரு வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். டாடா பாய்.